சார், இப்போ பாருங்க சார் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் வந்து இதான் நான் ரீசன் சொல்லிட்டேன். இந்த செரிமான பிரச்சனை, அதனால வந்து வெயிட் குறையும் இதெல்லாம் சொல்லிட்டேன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குளூட்டதாயான் கிரீமோ, விட்டமின் சி சீரமோ, நியாசினமைட் சீரமோ, ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ சீரமோ, ஃபேர் அண்ட் லவ்லியோ இது எல்லாமே ஒருத்தரோட அழகை கூட்டாது. உள்ள இருக்கிற உறுப்புகள் ஹெல்த்தியா இருந்தாதான் வெளியே அழகுன்ற ஒண்ணு வரும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இருக்கிற கலரோ இல்லைன்னா வந்து தோற்றமோ ஹேர் ஸ்டைலுன்றது அழகு கிடையாது. நீங்க ஏங்குறீங்க, எல்லா உறுப்புகளும் நல்லா வேலை செய்யுது, நைட்டு நல்லா தூங்குறீங்க, காலைல இருந்தால் ரெஸ்ட் ரூம் நல்லா போகுது, யூரின் டைமுக்கு டைம் கரெக்டாக போகிறேன், என்னால் எல்லா வேலையும் செய்ய முடியுதுன்னா அதுதான் அழகு. ஓகேவா? மற்றபடி வெள்ளையா இருக்கிறதோ பெயிண்ட் அடிச்சுக்கிறதோ அழகு கிடையாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட்டாக அந்த வீடியோவை எப்படி சொல்லி முடிக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக ரெஸ்ட் இன் பீஸ் சார். ஓகேங்களா? நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் லாஸ்ட்டாக எப்படி சொல்லி முடிக்கலாம் அப்படின்னா, கடந்த ஒரு 3-4 மாதமாகவே வந்துட்டு இந்த டாபிக்ஸ் நம்ம அதிகமாக பேசுகிறோம். ஏன் அப்படின்னா செலிபிரிட்டி ரிலேட்டடாக அப்படி இருக்கிறதுனால வந்து நம்ம பேசுகிறோம். இப்போ நடிகர் பிஜ்லி ரமேஷ் சாராக இருக்கட்டும், ரோபோ சங்கர் சாராக இருக்கட்டும், அதே மாதிரி இப்போ அபிநய் சாராக இருக்கட்டும், எல்லாருமே இந்த ஈரல் சுருக்கத்தினால தான் இறந்துருக்காங்க. பிஜ்லி ரமேஷ் சார், ரோபோ சங்கர் சார், அதே மாதிரி அபிநய் சார், இவங்க 3 பேருக்கும் காமன் ஃபேக்டர் என்ன? காமன் ஃபேக்டர் என்ன? 3 பேரும் ஒரே குடும்பமா? கிடையாது. 3 பேரும் ஒரே வயசா? கிடையாது. 3 பேரும் என்ன வந்து இதுவா அப்படின்னு கிடையாது. ஆனால் அந்த 3 பேருக்கு காமனாக இருக்கிற ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மது அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.